அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்து கட்டுப்படுத்தப்பட்டது. விவரங்களுடன் செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முனாஃப், விவரங்கள். காலையில் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தற்போது சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு இந்த தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீ முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக காலை முதலே 3 தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 2வது தளத்தில் கரும்புகை மூட்டம் பற்றி எரிந்த தீயை சுமார் 3 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் அணைத்திருக்கிறார்கள். பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த 2வது தளத்தில் தான் 108 சேவை இருக்கிறது. அந்த சேவையில் டிரான்ஸ்மிட்டர் அங்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சர்வீஸ் சென்டரும் அங்கே இருக்கிறது. அதன்படி அந்த அறையும் முழுவதுமாக தீயில் கருகியிருப்பதாக கூறப்படுகிறது. 2வது தளத்தில் செயல்படக்கூடிய அந்த பகுதியில் அனைத்து பொருளும் தீயில் கருகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 3 மணி நேரத்தின் போராட்டத்திற்கு பிறகு தீயை முழுவதுமாக தீயணைக்கும் வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். காலையில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தினால் இந்த அலுவலகத்திலிருந்து, அதாவது பிஎஸ்என்எல் அலுவலகத்திலிருந்து கரும் புகை மூட்டம் காணப்பட்டது. முழுவதுமாக தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அந்த தீயை முழுவதுமாக அணைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.